கெட்ட வார்த்தைகள் போடக்கூடாது. நிறைய பேர் வெளியில் போட மாட்டாங்க, மனசுக்குள்ளே போடுவாங்க. அதனால் கெட்ட வார்த்தைங்கிறது போடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுதான் மிகப்பெரிய சவால், நமக்கு கொடுக்கப்பட்ட சவால். நீ கெட்ட வார்த்தை போடாமல் இருப்பியா? ஏன்னா இங்கே இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, ஏமாற்று, திருட்டு, கொலை, கொள்ளை, அடிமைத்தனம், ஏற்றத்தாழ்வு, சமத்துவமின்மை, பணக்காரன், ஏழை, பிச்சைக்காரங்க, அப்புறம் நம்மளை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே எதுவுமே இல்லை. விளையாட்டு மைதானங்கள் கிடையாது, ஆடல் பாடல் கிடையாது, ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் கிடையாது, பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. இப்படி இப்படி ஏகப்பட்ட நோய்கள், குற்றங்கள், நீதி கிடைப்பதில்லை. நமக்கு தேவையான பாதிக்கப்படும் போது தேவையான நீதி என்பது அது கிடைப்பதில்லை. கிடைப்பதற்காக போராட வேண்டியிருக்கு, பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கு, நிறைய நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள், உணவில் கலப்படம், ரசாயன கலப்படம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இருக்குது. சொந்தமாக வீடு இல்லை. இவ்வளோ பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு நீங்கள் கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கிறது மிகப்பெரிய சவால். கெட்ட வார்த்தை போடுறதுக்கு காரணம் இருக்குது, நியாயம் இருக்குது. நியாயமான காரணம் என்ன இருக்குனாக்கா, கெட்ட வார்த்தை போடுறதுக்கு நியாயமான காரணம் இருக்குது. இதுதான் நான் சொன்ன காரணம்லாம் நியாயமான காரணங்கள். படிச்சுட்டு வேலை இல்லை, பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேலை தேடி கொடுக்கணும், கட்டாயப்படுத்தணும். நீ வேலை பார்த்தே ஆகணும், நாங்கள் உங்களுக்கு வேலை தரோம், அரசாங்கம் தேடி போய் வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி அப்போ படித்த படிப்புக்கு பொருத்தமான வேலை இல்லை அப்படிங்கிறது, வேலையில்லா திண்டாட்டம், அடிமைத்தனம், வேலைக்கு ஏற்ற கூலி கிடையாது, 12 மணி நேரம் வேலை வாங்குறது, கொத்தடிமைகளாக வேலை வாங்குறது, வீட்டு வேலை செய்கிற பெண்கள் வீட்டோட தங்கி கொத்தடிமையாக வேலை பார்க்குறாங்க. 24 மணி நேரம் வேலை, அவங்களால நிம்மதியாக தூங்க கூட முடியாது, தூங்கவே வராது அவங்களுக்கு. எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேயே நீங்கள் தங்குறீங்க, இன்னொரு வீடாக இருந்தாலும் நீங்கள் அது உங்கள் வேலை உங்களுக்கு நீங்கள் வேலை தான் செய்கிறீங்க. அப்போ ஏகப்பட்ட கொடுமை இங்கே நடக்குது. ஏமாத்துறாங்க, பெட்ரோல் விலைலாம் அப்படி இருக்குது, 100 ரூபாயை தாண்டுது. இப்படி ஏகப்பட்ட கொடுமைகள் இங்கே நடக்குது. லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் கேட்குறாங்க. ஒரு கோர்ட்டுக்கு போனால் நீதி உடனே கிடைக்க மாட்டேங்குது, பல வருடம் போராட வேண்டியிருக்கு. அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்க, நல்ல கல்வி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, படிக்க வைக்கிறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கு. மக்களால் நிம்மதியாக ஒரு அமைதியாக குடும்பத்தோடு அப்போ இவ்வளோ பிரச்சனைகளை தாங்கிட்டு நீங்கள் கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஆள். அப்போ இங்கே கெட்ட வார்த்தை போடுறதுக்கான நியாயமான காரணங்கள் தான் இது. அந்த காரணத்தை கூட நீங்கள் சமாளித்து, நான் இந்த மாதிரி நியாயமான காரணம் இருந்தாலும் நான் கெட்ட வார்த்தை போட மாட்டேன். கெட்ட வார்த்தை போடுறாங்கன்னா அது நியாயம்தான். அப்புறம் இவ்வளோ நீ நான் இவ்வளோ பிரச்சனைகளை இங்கே உண்டு பண்ணுவேன், ஆனால் நீங்கள் கெட்ட வார்த்தை மட்டும் போட்டுறக்கூடாது. நாங்கள் உங்களை வாழவே விட மாட்டோம், மகிழ்ச்சியாகவே வாழ விட மாட்டோம், ஆனால் நீங்கள் கெட்ட வார்த்தை போட்டுறக்கூடாது. அப்படின்னா என்ன நியாயம்? ஒரு பாதிப்புன்னா அதோட விளைவு இருக்கும். உங்களை அடித்தா உங்களுக்கு வலிக்கும் தானே, அதுதானே அந்த வலியை தானே நீங்கள் அப்போ கத்தக்கூடாதுன்னா, உங்களுக்கு அடிப்பேன், உங்களுக்கு வலிக்கும், நீங்கள் கத்தக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? போட வைக்கிறீங்கல்ல, அதை நிறுத்துங்க. முதல்ல நீங்கள் நிறுத்துங்க, நான் நிறுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறுத்துங்க. அப்போது இந்த கெட்ட வார்த்தை போடுறதுக்கு இங்கே எல்லா காரணமும் இருக்குது. விட்டா இங்கே எல்லாருமே கெட்ட வார்த்தை சாரளமாக போடணும். அதுக்கான இப்போ யார் கெட்ட வார்த்தை போடுறாங்க? குடிசையிலையும் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் வசிக்கிறவங்க கெட்ட வார்த்தை போடுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால் அந்த பாதிப்பெல்லாம் கடந்து போராடி வர்றவங்க நடுத்தர வர்க்கத்தினர், இவங்கெல்லாம் அந்த பாதிப்பு, அவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்குது, ஆனாலும் அந்த கஷ்டத்தை கடந்து வர்றாங்க. கெட்ட வார்த்தை போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குது, நீங்கள் கெட்ட வார்த்தை போட்டிங்கன்னா உங்களால் முன்னேற முடியாது அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த நிலையிலே இருப்பீங்க, ஏழ்மையிலையோ வறுமையிலையோ அப்படியே தான் இருப்பீங்க. அப்போ ஏழ்மையை வறுமையை வெற்றி கொள்ளணும்னா கெட்ட வார்த்தை போடாதீங்க, சகிப்புத்தன்மை வேணும், கடந்து வாங்க. இல்லைன்னா அதுதான் உங்களுடைய விதிமுறையாகிடும், உங்கள் தலைவிதியாக அதுவாகிடும். வறுமை ஏழ்மையும் உங்களுடைய தலைவிதியாகிவிடும். அதனால் நம்மளை கெட்ட வார்த்தை போட வைக்கணும், நம்மளை வீழ்த்தணுங்கிறக்காக தான், நம்ம கோழையாக்கணும் அப்படிங்கிறக்காக தான், நம்மளை இழிவுபடுத்தணுங்கிறக்காக தான் நம்ம கெட்ட வார்த்தை போடுற மாதிரியான பிரச்சனைகளை இங்கே உருவாக்குறாங்க. கெட்ட வார்த்தை மனசை கெட்டு போக வைக்கணும், மனசை கெட்டு போயிடும். கெட்டு போன மனசுலேருந்து தான் கெட்ட வார்த்தைகள் வரும். கெட்டு போன உடம்பில் தான் கெட்ட மனம் இருக்கும். கெட்டு போன உடம்பிலிருந்து தான் கெட்ட வாடை வீசும். கெட்ட வாடை தான் கெட்ட வார்த்தைகள். அதனால் அதற்கான வேலைகளை தான் இங்கே பார்க்குறாங்க. நம்மளை நம்ம மனசை கெட்டு போக வைக்கணும், நம்ம வாழ்க்கையை கெட்டு போக வைக்கணும், நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும். கெட்டு போன வாழ்க்கையிலேருந்து தான் கெட்ட வார்த்தை வரும். கெட்டு போன உணவுகளிலிருந்து கெட்ட நாற்றம் வருவது போல் கெட்டு போன வாழ்க்கையிலேருந்து தான் கெட்ட வார்த்தை வரும். அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இங்கே என்ன இப்போ கெட்ட வார்த்தை போடுறதுக்கு நியாயம் இருக்குது. இங்கே இவங்க பண்ணுறாங்க, நம்ம கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னா என்ன, நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் நான் அதே நேரத்தில் நாம் இப்படி இதை மாற்ற முடியாது. சூழ்நிலையை அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. சூழ்நிலை மாறட்டும், நான் என்ன மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறத விட, சூழ்நிலைங்கிறது நம்ம பார்வை தான்.
ஸோ வெளி உலகம் எப்படி வேணாலும் இருக்கும், வெளி உலகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறத விட நம்முடைய பார்வை தான் நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம், அதுதான் வந்து நம்முடைய சூழ்நிலை. நம்ம சுற்றி இருக்கிற நிலை அதுதான் சூழ்நிலை. நம்மை சூழ்ந்திருக்கின்ற நிலை என்ன இருக்குது, அது நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது தான் நம்முடைய சூழ்நிலை. நாம் வந்து மோசமாக பார்த்தா அது மோசமாக இருக்கும், நல்லா பார்த்தா அதில் உள்ள வாய்ப்புகள் நமக்கு தெரியும், அதில் உள்ள நிறைகள் நமக்கு தெரியும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போய்கிட்டே இருக்கணும். ஆக நீங்கள் கெட்ட வார்த்தை போட்டிங்கன்னா நீங்கள் வீழ்த்தப்பட்டு விட்டீர்கள். உங்களை அதுக்கு தான் அதுதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. நீங்கள் உங்களை கெட்ட வார்த்தை போட வைக்கணும், உங்களை கோழையாக்கணும், உங்களை கெடுக்கணும், உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணணும், அப்போ உங்களை வந்து புலம்ப விடணும், கதற விடணும். அப்போ நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை போடுவீங்க, உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிறது தான். அதனால் வந்து கெட்ட வார்த்தை போட்டிங்கன்னா நீங்கள் கோழையாயிடுவீங்க, மேற்கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படாது. அதனால் வந்து கெட்ட வார்த்தை போடக்கூடாது, அதுதான் மிகப்பெரிய சவால். இவ்வளோ பிரச்சனைகளையும் தாங்கிட்டு நீங்கள் கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய சவால். உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் கெட்ட வார்த்தை போடுறதில்ல. நிறைய நாடுகளில் கெட்ட வார்த்தையை போடுறதில்ல, தெரியுமா? நாம் நினைக்கிறோம் நம்ம இதெல்லாம் முடியுமான்னு நாம் நினைக்கிறோம். அந்த வாழ்க்கையெல்லாம் எங்கேயோ ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க மூட நம்பிக்கையே இல்லாத நாடுகள்லாம் இருக்குது, கடவுள் நம்பிக்கையே இல்லாத நாடுகள்லாம் இருக்குது. நாம் நினைக்கிறோம் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் எப்படி இருக்க முடியும். இப்போ என்னால் இருக்க முடியுது அப்படின்னா, என்ன மாதிரி நிறைய பேரால் இருக்க முடியுது அப்படின்னா, அவங்களால ஏன் இருக்க முடியாது, ஏன் எல்லா மக்களாலையும் இருக்க முடியாது? ஆனால் அப்படி ஒரு நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே வாழ்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாமல். அவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிற நாடுகள்லாம் போய் பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தைகளை அவங்க போட மாட்டாங்க. அங்கே கெட்ட வார்த்தை போடாத நாடுகளும் இருக்குது. அதனால் வந்து கெட்ட வார்த்தை போடாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இங்கே இருக்க முடியுதுல்ல, இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ எல்லாராலையும் இருக்க முடியும். யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட, யாராவது ஒருத்தரால் கூட கெட்ட வார்த்தை போடாமல் இருக்க முடியுது, வாழ முடியுதுன்னா அப்போ இங்கே எல்லாராலையும் அது முடியும். அதைத்தான் நம்ம நினைக்கணும். மனதளவில் கூட கெட்ட வார்த்தை போடக்கூடாது. சிலர் வெளியில் போட மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே போடுவாங்க, திட்டுவாங்க, ஒரு சபிச்சிட்ருப்பாங்க. அதனால் வந்து அந்த மாதிரியான டைமில் அந்த மாதிரியான நேரத்தில் தான் நாம் நம்மளை கட்டுப்படுத்தணும். நம்ம ஒரு பாதிக்கப்படுறோம், நமக்கு வெறுப்பாக இருக்குது, டக்குன்னு மனசுக்குள்ளே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெட்ட வார்த்தை போடுவோம். அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வெளியில் அதே கெட்ட வார்த்தை வெளியில் போட்டால் என்ன ஆகும், நமக்கு பாதிப்பு வரும். நம்மளை வந்து எடை போடுவாங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தை போட்டால் இவங்க இப்படிப்பட்டவங்க, அந்த அளவுக்கு ஒரு தகுதியான ஆள் கிடையாது, ஒரு நாகரிகமான ஆள் கிடையாது, பண்புடையவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மதிப்பிடுவாங்க. நம்ம மதிப்பு குறைஞ்சி போகும். அதே மாதிரி ஒரு பொது மதிப்பு குறைஞ்சி போயிடும். நீங்கள் வெளியில் கெட்ட வார்த்தை போட்டு உங்கள் பேச்சில் கெட்ட வார்த்தைகள் அடிக்கடி வருதுன்னா உங்கள் பொதுவான இடங்களில் உங்களுக்கு மரியாதை குறைஞ்சிரும். உங்களை மதிப்பிடுவாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மதிப்பிடுவாங்க. கெட்ட வார்த்தை போட்டால் நம்மளை வீரராக நினச்சிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கிறது தான் வீரம். அதுக்கு வந்து அவ்வளோ கட்டுப்பாடு தேவை. இயல்பாக இருக்கணும். கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கிறது இயல்பாக இருக்கணும். கெட்ட வார்த்தை போடுறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அது ஒரு வார்த்தை தானே, அப்படியே வாயில் உச்சரித்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் அது போடாமல் இருக்கணும். வெளியில் மட்டும் கிடையாது, மனதுக்குள்ளேயும் போடாமல் இருக்கணும். இப்போ வெளியிலலாம் நம்ம போகிற வர இடங்களில் நண்பர்களிடம் உறவினர்களிடம் பேசும்போது நம்ம கெட்ட வார்த்தை போடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மரியாதை குறைஞ்சிரும், நம்முடைய மதிப்பு குறைஞ்சிடும். நம்மக்கிட்ட பேசுகிறக்கே பயப்படுவாங்க. நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வராது, நல்ல மனுஷங்க நம்மளை தேடி வர மாட்டாங்க, மென்மையானவங்க நம்மளை தேடி வர மாட்டாங்க. இவர் எங்கே கோபம் வந்தால் கெட்ட வார்த்தை திட்டி போடுவார், அல்லது நம்மளையும் இப்படி தான் நினைப்பார், நம்மளையும் மனசில் இப்படி தானே திட்டுவார் அப்படின்னு வச்சுட்டு நம்மக்கிட்ட நல்ல விஷயங்கள் மென்மையானவங்க வரமாட்டாங்க. அதனால் வந்து இப்போ பொதுவான இடத்துல நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு பொதுவான இடங்களில் உள்ள உங்களுக்கு மரியாதை குறைஞ்சிரும். பொதுவான இடத்துல உங்களுக்கு வந்து மரியாதை குறைஞ்சிரும், அப்படி தானே? அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கெட்ட வார்த்தை போட்டிங்கன்னா சுயமதிப்பீடு குறைஞ்சிரும். நீங்கள் மனசுக்குள்ளே கெட்டப்படுத்திங்கன்னா சுயமதிப்பீடுனா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு தான் சுயமதிப்பு. சுயமரியாதைனா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை தான் சுயமரியாதை. பொது மரியாதைனா மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற மரியாதை பொது மரியாதை. இந்த ரெண்டுமே வேணும். பொது மரியாதைனா பொதுவான இடங்களில் உங்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை. சுயமரியாதைனா உங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை. இதுதான் சுயமரியாதை, சுயமதிப்பு. இதை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். சுயமரியாதைன்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். பொது மரியாதைன்னா என்ன அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் பிரச்சனைகளை புரிஞ்சிக்க முடியும், நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போது உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதைக்கு பேர் தான் சுயமரியாதை. அப்போது உங்களுக்கு நீங்கள் இப்போ கெட்ட வார்த்தை பொதுவான இடங்களில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அப்போ மற்றவங்க நமக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க? நமக்கு பொதுவான இடங்களில் மரியாதை எல்லாம் போயிடும். அப்போது பொது மரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் கெட்ட வார்த்தை போடக்கூடாது. அதே மாதிரி சுயமரியாதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களையே நீங்கள் மதிக்கணும்னா உங்கள் மனசில் கெட்ட வார்த்தை போடக்கூடாது. அப்போது மனசில் கெட்ட வார்த்தை போட்டிங்கன்னா, கெட்டதை பற்றி யோசிச்சிங்கன்னா சுயமரியாதை போய்டும், உங்களையே நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அதனால் வந்து கெட்ட வார்த்தை போடக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டு வகையில், வெளியிலையும் போடாதீங்க, உள்ளேயும் போடாதீங்க. தூய்மையாக வச்சுக்கோங்க.
மனசையும் சரி, வெளியில் உள்ள மரியாதையும் சரி, மனசையும் சரி, ரெண்டுமே தேவை. 50% பொது மரியாதை 50%னா பொதுவான இடங்களில் உங்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை 50%. அப்புறம் சுயமரியாதை, உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கின்ற சுயமரியாதை, அது 50%. ரெண்டும் சேர்ந்தது தான் மரியாதை என்பது. மரியாதை என்பது 50%, சுயமரியாதை 50%, பொது மரியாதை. இது இரண்டும் பொருந்தி உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு அப்போது அந்த அளவுக்கு நமக்கு சுயமரியாதை நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வெளியிலையும் கிடைக்கும். சுயமரியாதை எனக்கு 50% கிடைக்குது, வெளியில் எனக்கு 30 தான் கிடைக்குது அப்படின்லாம் கிடையாது. சுயமரியாதை உங்களுக்கு 50% இருக்குது அப்படின்னா அப்போ வெளியிலேயும் 50% கிடைக்கும். சுயமரியாதை உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, மனசு கெட்டு போய் கிடக்குது, உங்களுக்கே உங்கள் மேலே மதிப்பு இல்லை அப்படின்னா வெளியிலையும் அந்த மதிப்பு உங்களுக்கு கிடைக்காது. அதனால் மனசுக்குள்ளே கெட்ட வார்த்தை போடாதீங்க முதல்ல. அதுதான் ரொம்ப கஷ்டம். மனசுக்குள்ளே கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கணும்னா நீங்கள் முதல்ல கெட்ட வார்த்தை போடுறவங்கக்கிட்ட எப்படி பழகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். லிமிட்டாக பழகணும். அதை எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு போயிட முடியாது. கெட்ட வார்த்தை நான் நல்ல வார்த்தை பேசுகிறவங்க தான் பழகுவேன் அப்படின்லாம் போக முடியாது. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க கூட உங்ககிட்ட பேசும்போது நல்ல வார்த்தை பேசணும். கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க எல்லார்ட்டையும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. எல்லாருமே ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவாங்க. நாமளே இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தட்ட ஒரு மாதிரி பேசுவோம், இன்னொருத்தட்ட ஒரு மாதிரி பேசுவோம், இன்னொருத்தட்ட ஒரு. அப்போது யார் உங்ககிட்ட பேசினாலும் உங்ககிட்ட கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது அவங்கவுங்க யார் என்ன வார்த்தை பேசுகிறாங்க அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அவங்க நல்ல வார்த்தை பேசுகிறாங்களா கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா அதை பற்றி உங்களுக்கு கவலை. உங்ககிட்ட பேசும்போது கெட்ட வார்த்தை பேசாமல் பார்த்துக்கோங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்ககிட்ட பேசாதீங்க. அப்போ அவர் அதுலேருந்து கற்றுப்பார். இவர்கிட்ட கெட்ட வார்த்தை பேசினாக்கா கண்டிப்பாக இவர்கிட்ட தொடர்ந்து பேச முடியாது. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களும் எல்லார்ட்டையும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. யார்கிட்ட கெட்ட வார்த்தை பேசணுமோ அவங்ககிட்ட தான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அதனால் அப்படி எல்லார்ட்டையுமே கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா ஒருத்தர், அதாவது உங்ககிட்ட ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரா, உங்களுக்கு அது பிடிக்கலையா, ஒன்று அவர்கிட்ட சொல்லி பாருங்கள், இல்லைன்னா அவரை விட்டு விலகிடுங்க. நீங்கள் உங்ககிட்ட கெட்ட வார்த்தைகளை அனுமதிக்காதீங்க. நீங்கள் ஒரு வட்டம் போட்டுங்க. அந்த வட்டத்துக்குள்ளே வரணுன்னா ஒரு நுழைவுத் தேர்வு வைங்க. நீங்கள் உங்களுக்கான உறவு முறைகளை தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கணும். அவர் உங்ககிட்ட எப்படி பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் அவரை நண்பராகவோ உறவினராகவோ ஏற்றுக்கோங்க. நல்ல வார்த்தைகள் பேசுனா அவருக்கு உறவினராக நான் ஏற்றுப்பேன், அதான் தகுதி. நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் இருக்குதா, அப்போ அவரை நீங்கள் உறவினராக ஏற்றுக்கோங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறாரா, அப்போ நீங்கள் உங்களுக்கான இடம் இங்கே இல்லைப்பா, நீங்கள் தோத்துட்டீங்க, நுழைவுத்தேர்வில் நீங்கள் தோத்துட்டீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்துருக்கீங்க, நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்க வேண்டியதான். அதை அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி நாம் நம்முடைய உலகத்துக்குள்ளே இந்த உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், கெட்ட வார்த்தை போடலாம், கெட்ட சம்பவங்கள் நடக்கலாம். நாம் நம்முடைய உலகத்துக்குள்ளே நுழைவதற்கு நாம் மற்றவர்களுக்கு நுழைவுத் தேர்வு வைக்க வேண்டும். நுழைவுத் தேர்வுனா வாங்க பேப்பர் கொடுத்துருங்களாம் கிடையாது. பழகிறது மூலமாக ஒருத்தர் அவங்க எடை போட்டு அவங்கள நாம் அனுமதிக்கிறது தான். நம்மக்கிட்ட பேசும்போது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது யாரும். அப்படி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தட்டையும் நம்ம ஒவ்வொரு விதமாக பேசுவோம். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரிலாம் நம்ம பேச மாட்டோம். ஒருத்தட்ட நண்பர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம், இன்னொருத்தட்ட பர்சனலாக பேசுவோம், தனிப்பட்ட முறையில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவோம், இன்னொருத்தட்ட மேலோட்டமாக பேசிட்டு போயிடுவோம், இன்னொருத்தட்ட ஒரு சின்ன புன்னகையோட இப்போ ஹாய்ன்னு சொல்லிட்டு வணக்கம் சார்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தட்டையும் நம்ம ஒவ்வொரு விதமாக தான் பேசுகிறோம். அவங்ககிட்ட என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறோம். அப்போ நம்மக்கிட்ட பேசுகிறவங்க கெட்ட வார்த்தை போடாமல் பார்த்துக்கோங்க. அப்போ நாம் மற்றவங்ககிட்ட கெட்ட வார்த்தை போடக்கூடாது. நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நாம் என்ன கொடுக்குறோமோ அதை தான் நமக்கு வேணும்னு நம்ம விரும்புவோம். நம்ம கெட்ட வார்த்தை மற்றவங்ககிட்ட பேசணும்னா நமக்கு கெட்ட வார்த்தை பிடிக்கும்னு மற்றவங்க நினச்சிப்பாங்க. அப்போ நம்மகிட்டே அவங்க கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க. கெட்ட வார்த்தை பேசினாக்கா அது ஒரு இயலாமையோட வெளிப்பாடு தான் கெட்ட வார்த்தை. நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள்லாம் அங்கே கிடையாது. உயர்ந்த இடங்களில் ஒரு கெட்ட வார்த்தைகள் அனுமதிக்கப்படலை. அப்போ நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போகணுன்னா கெட்ட வார்த்தை பேசாதீங்க. உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த மக்கள் இருக்கிற அந்த சபையில் கெட்ட வார்த்தைகளுக்கு இடம் இல்லை. அதனால் அந்த இடத்துக்கு போகணுன்னா உங்களுடைய விருப்பம் தான் அது. நீங்கள் கெட்ட வார்த்தை போடாதீங்க. இதெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டாலே நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் கெட்ட வார்த்தை நான் போட தான் ஏன் செய்வேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். போனாலும் அந்த இடம் உங்களுக்கு நிலைக்காது. ஓரிரு நாளில் திரும்பி வந்துடுவீங்க, திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஆக மனசால் கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கணும், கெட்ட எண்ணங்களை யோசிக்காமல் இருக்கணும். அப்போ அது சுயமரியாதைக்கு வழிவகும். நமக்கே நாம் மரியாதை கொடுக்கணும். பொது மரியாதை, பொது இடங்களில் கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு பொதுவான இடங்களில் மரியாதை கிடைக்கும்.